நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா மாமா உங்க கூட வரவே இல்லையே. மாமா உங்க கூட சண்டை போட்டாரா? எனக்கும் மாமாக்கும் சண்டை வந்ததை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் சரியாயிடும். நீங்க ரகுமாமா எங்க வச்சு பாத்தீங்க? நீங்க அந்த வீட்டை விட்டு வந்தப்போ மாமா உங்களை போக வேண்டாம்னு சொல்லலையா? அதுக்கு அருண் கிட்ட இவ சொல்லிட்டு வந்திருக்கணும்ல. இவதான் யாருக்கும் தெரியாம அந்த ரகு கூட ஓடி வந்துட்டாளே. சித்தி, ஏண்டி இந்து, நீ என்ன நினைச்சுக்கிட்டு அந்த ரகு கூட இப்படி ஓடி வந்திருக்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதான் ஓடி போனவன் சொல்லுவாங்க. நீ புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டு நீ ரகு கூட ஓடி வந்துட்டேன்னு அம்பாட்டி விட்டு ஆளுங்க சொன்னாங்கன்னா எல்லாரும் நம்மள தானே தப்பு சொல்லுவாங்க. அந்த வேலையை தானே இப்படி பண்ணிருக்க. ஏய் சுமதி, நீ இப்போ என்ன பேசிட்டு இருக்க? ரகு அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டதுக்காக இவ ரகு கூட ஓடி வந்தது அர்த்தமாயிடுமா என்ன? ஐயோப்பா, நான் சொல்ற விஷயம் சரியா அப்படின்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவ அம்பாட்டில இருந்து ஓடி வந்ததுக்கான காரணம் என்ன? அருண் இவளை சந்தேகப்பட்டதால தானே? அருணுக்கு இவ மேல சந்தேகம் வர காரணம் என்ன? இவளும் அந்த ரகுவும் சேர்ந்து நடு ராத்திரியில வாட்ஸ்அப்ல சாட்டிங் பண்ணதால தானே? அந்த மாதிரி ரகுக்கு இவளுக்கும் பழக்கம் இருக்குன்னு மாப்பிள்ள சொல்லவே இல்லையே. அருண் என்ன சும்மா சொன்னானா? பின்ன அவன் கையில சாட்சி இருக்கு. அந்த சாட்சிய பார்த்து கதி கலங்கி போய்தான் இவ அம்பாட்டிய விட்டு ஓடி வந்துட்டா. இப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறப்போ ரகு கூட இவ ஓடி வந்துட்டான்னு சொல்றத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அம்மா, இப்படி எல்லாம் அக்காவை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க. மத்தவங்க சொல்ற போயெல்லாம் நீங்க நம்பாதீங்கம்மா. கேடி, நீ பேசாம இரு. இவ காட்டின அகம்பாவத்தை நீ நியாயப்படுத்திட்டு இருக்கியா? நீ இதுல இன்வால்வ் ஆகாத, போய் உன்னோட வேலையை பார்ப்போ. ஏய் சுமதி, இப்ப நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு நம்மள தேடி வந்திருக்கா. நீ எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்தாம இருந்தா போதும். நாம எரியற தீயில எண்ணெயை ஊத்த மாட்டோம். ஊத்த வேண்டியவங்களே இஷ்டம் போல ஊத்திப்பாங்க. என்ன இருந்தாலும் இவ திரும்ப இங்க வந்தது நல்லதா போச்சு. நான் இததான் எதிர்பார்த்தேன். உன்னோட அகம்பாவத்தை நான் அம்பாட்டி வீட்டுல வச்சு பார்த்தேன்டி. நீ பொண்ண எல்லாத்துக்கும் நான் கணக்கு தீப்பேன். நீ பாத்துட்டே இரு. அக்காவை கொண்டு வந்து விட்டது ரகுமாமா தான். அக்காவை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா ரகுமாமா உங்களை அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிடுவாரு. என்ன அப்பள மாதிரி நொறுக்கிறதுக்கு உன் ரகுமாமாவை இந்த வீட்டுக்குள்ள வர சொல்லு. இந்த வீட்டுக்குள்ள வந்து ரகுவால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருமா, நீ அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ என்ன சொன்னாலும் முன்ன இருந்த மாதிரி எதையும் கண்டுக்காம இரு, அது போதும். அக்கா, அந்த விக்ரமன் நீங்க வந்தா நாங்க என்ன பண்றது? நீங்க அந்த ஆளை பார்த்ததே இல்லையா? அந்த விக்ரமனை வச்சுதான் ரகுமாமாவால இந்த வீட்டுக்குள்ள வர முடியலன்னு அம்மா சொன்னாங்க. இதுக்கப்புறம் விக்ரமன் அக்காவை தான் தொல்லை பண்ணுவான். உங்களுக்கு பயமா இருக்கா? நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்ல. நீங்க அந்த விக்ரமனை நினைச்சு பயப்பட வேண்டாம். நீங்க என் கூட இருந்தாலே அது எனக்கு பெரிய பலம். நாம ஒண்ணு அவனை எதிர்க்கலாம். தைரியமா இருங்க. ரோசம்மா, டீ ரெடி ஆயிடுச்சா? இதோ கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுமா. ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றீங்களே. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லம்மா. வயசாயிடுச்சுன்னா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. ஷோ, கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. அருண் மாமா எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி நான் கொண்டு போய் கொடுக்கணும். அருணுக்கு தான் டீயா? ஆமா. நான் உனக்கு கேக்குறேன்னு தான் நினைச்சேன். அருணுக்குன்னா நீ கவலைப்படாதம்மா, நானே கொண்டு போய் கொடுத்துடுறேன்.
நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். அது அபிமா, இது வரைக்கும் நீ ஒரு டம்ளர் தண்ணி கூட அருண் கொடுத்ததா நான் பார்த்தது இல்லையே. ஆமா, அப்பனா இப்போல இருந்து நீங்க பார்க்கலாம். இனி அருண் மாமாவோட எல்லா வேலைகளையும் நான் தான் பார்க்க போறேன். அருணோட எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு உன்னால முடியுமாமா? ஏன் என்னால முடியாதா என்ன? இந்து செய்யற மாதிரிலாம் உன்னால செய்ய முடியாது. ஐயோ, இந்து வர்றதுக்கு முன்னாடி இங்க எப்படி இருந்துச்சு? அவ இப்ப வந்தவ தானே. அவளை விட எனக்கு நல்லாவே அருண் மாமாவை பத்தி தெரியும். இங்க பாருமா, இந்துவை பத்தி நான் புகழ்ந்தெல்லாம் பேசல. இந்து கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வீட்ல இருந்தா அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். ஆனா காலையிலே மஞ்ச தேய்ச்சி குளிச்சு என் இந்து முன்னாடி நிக்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த வீட்ல எங்க பார்த்தாலும் இந்து சுத்திக்கிட்டே தான் இருப்பா. என் இந்து வேலை செய்யறத பார்க்கும்போது அவளுக்கு 10 கை இருக்கிற மாதிரி தோணும். யார் என்ன சொன்னாலும் என் இந்து இந்த வீட்டுக்கு வந்தது ஒரு ஐஸ்வர்யம் தான். போதும், நிறுத்துங்க. அவளை பத்தி இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். கட்டின புருஷனையே ஏமாத்திட்டு பழைய காதலனோட ஓடி போனவதானே அவ. இங்க பாருமா, அப்படிலாம் நீ பேசக்கூடாது. ஏன், நான் நடந்த உண்மையை தானே சொல்றேன். இனிமே அவளை பத்தி பெருமையா பேசுறத நான் கேட்டேன். அப்புறம் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அந்த இந்து இங்க வருவா நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே நாங்க யாரும் விட போறதில்ல. அதனால இந்த வீட்டுல வேலை செஞ்சு உங்க வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சீங்கன்னா இனிமே நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க. அப்படியா? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் இங்க வேலை செய்யறதுக்கு நீ தான் இந்த வீட்ல என்ன வேலைக்கு சேர்த்து விட்டியா? இவ்வளவு 2 வாங்குறதுக்கு இந்த வீட்ல யாருமே இல்லையா? பாவம் இந்து, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமைய கொடுத்துட்டியே கடவுளே. அருண் மாமா, என்னங்க டீ? ரோசம்மா கிட்ட டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போதான் கொடுத்து அமிச்சாங்களா? உன்கிட்ட கொடுத்து விடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அண்ணா, என்ன வேலை பண்ணிருக்க நீ? நான் இதை மாமாவுக்காக கொண்டு வந்தேன். ஏன் அருணுக்கு டீ கொடுக்க நீ யாரு? அவனுக்கு இந்து தான் கொண்டு வரணும், இல்லைன்னா அவனே போய் குடிச்சுக்கிட்டோம். இருந்தாலும் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் இதை மாமாவுக்காக ஆசையா கொண்டு வந்தேன். அபி, முதல்ல உன் அண்ணனை பார்த்துட்டு அருணை பாரு. என்ன இருந்தாலும் நான் இதை குடிச்சிட்டேன். நீ இவனுக்கு வேற கொண்டு வந்து கொடு. எனக்கு வேண்டாம், நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்கல. நீங்க யார்கிட்டயும் எதுவும் கேட்கலனாலும் உங்க வேலை எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். இந்து போனதுக்கு அப்புறமா உங்க வேலைகளை என்ன தவிர வேற யாரு பாப்பாங்க? இந்து இப்படி ஒரு சதி பண்ணிருப்பான்னு யாராவது நினைச்சு பார்த்தோமா? இந்து என்ன சதி பண்ணியிருப்பான்னு நீ நினைச்சிட்டு இருக்க? புருஷன் கூட சின்ன மனஸ்தாபம் உண்டாகி பிறந்த வீட்டுக்கு அவ போனது தான் நீ சதின்னு சொல்றியா? பிறந்த வீட்டுக்கு அவ ஒண்ணு இந்த வீட்டை விட்டு தனியா போலல்ல, அந்த ரகு கூட தானே போயிருக்கா. நீ பாத்தியா ரகு கூட இந்து வெளியே போனத? ஆமா, நடுராத்திரி முழுக்க பைனாகுலரை வச்சு இந்துவை வாட்ச் பண்றது ஏன் வேலை இல்ல. அவளை அவளோட வீட்டுல கொண்டு போய் விட்டதே அந்த ரகு தான். இந்துவோட சித்தி தான் இந்த விஷயத்தையே போன் பண்ணி இங்க சொன்னாங்க. இந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனது ரகுக்கு எப்படி தெரியும்? அப்போ இந்த வீட்டை விட்டு போறத ரகுவும் இந்துவும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க. போதும், நிறுத்துறியா? அவளை பத்தி நீ எதுவும் பேச வேண்டாம். நீங்க இதை கேட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னொரு விஷயத்த கூட என்னால சொல்லாம மறைக்க முடியல மாமா. இந்துவோட ஊர்ல டீ கடை வச்சிருக்க அந்த தாமண்ண இந்துவையும் ரகுவையும் சேர்த்து சில விஷயங்களை என்கிட்ட சொன்னாரு. அப்ப கூட நான் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா அவரு சொன்ன மாதிரி தானே இப்ப எல்லாம் நடக்குது. அப்படின்னா அந்த விஷயத்த நீ ஏன் இத்தனை நாளா சொல்லாம இருந்த? அது இந்துக்கும் அருண் மாமாக்கும் நடுவுல இருக்க உறவு உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். நானும் இந்துவும் சந்தோஷமா வாழணும்னு நீ நினைக்கிறேன்னு நான் நம்பினேன்னா நான் ஒரு அடிமுட்டாள். இந்து சாகணும்னு நினைச்சவதானே நீ? இப்படியெல்லாம் பண்ண உனக்கு இந்து இங்க இருந்து போனது சந்தோஷமா தானே இருக்கும்? அருண் மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ சொல்ல வந்தது என்ன அர்த்தமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்துவோட அழிவு தான். இந்து அழிஞ்சு போறதுக்கு நீ ஆசைப்படவே இல்லைன்னு என் முகத்தை பார்த்து சொல்ல முடியுமா?
அருண் மாமா இந்து இல்லாத நேரமா பார்த்து அவளை பத்தி தப்பா சொல்லாத. அதை என்னால ஏத்துக்க முடியாது. அதை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நீ நினைக்கவே வேண்டாம். அபி, இந்துக்கும் அருணுக்கும் சண்டையா இருக்கலாம். ஆனா அந்த சண்டையை வச்சு நீ அருண் மனசுக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு நினைக்காத. அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அவன் சொன்னதுக்கான அர்த்தம் அதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்து தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் மாமா எதுக்காக அவன் மேல இவ்வளவு பரிவு காட்டுறாரு? கட்டின புருஷனையே ஏமாத்தினவளுக்கு நீங்க எதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டின புருஷனுக்கு இந்து ஒருவேளை துரோகம் பண்ணியிருந்தா அந்த தப்பை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இந்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதுக்கு மேல என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? கண்டுபிடிச்சதுனால தானே அருண் மாமா இந்துவை சந்தேகப்படுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே ரகு கூட அந்த இந்துவும் போயிட்டா. ஹேய், வாய மூடுறி. இன்னொரு முறை ரகு கூட இந்து போயிருக்கான்னு நீ சொன்னீனா உன் பல்ல பேத்து எடுத்துருவேன். அவளை பத்தி கண்டதையும் பேசுறதுக்கு நீ யாரு? நீ என்கிட்ட என்னதான் கத்துனாலும் அருண் மாமா இனி இந்துவை ஏத்துக்கவே மாட்டாரு. அவ இந்துவை ஏத்துக்கிறானா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இடையில நீ ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ண நீ ரொம்ப வருத்தப்படுவ அபி. என்னை பத்தி உனக்கு தெரியும். முதல்ல என்ன பாக்குற மாதிரி ஏன் இப்படி பாக்குறீங்க? இப்ப இருக்க இந்துவை இப்பதான் நான் முதல்ல பாக்குறேன். இது எல்லாமே ரகு உனக்கு அனுப்புனது தானே? அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் நீ தானே பதில் அனுப்பியிருக்க. நடு ராத்திரில போன் எடுத்துட்டு போய் ரகு கிட்ட சாட்டிங் பண்ணிருக்க. அதுவும் இவ்வளவு கேவலமா? உன்னை காதலிச்சுட்டு இருந்த பழைய ரகு மாமாவை இதை சொல்லல. உன்னோட சொந்த அண்ணனா இதை சொல்றேன். நீ வாழணும். நீ வாழ்ந்து உயர உயர பறக்கிறத நான் பார்க்கணும். ஏய், அப்படி என்ன கனவடி கண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இந்தா, இது உன்னோட பழைய Dress. இப்ப நீ மாத்தி கட்டிக்க இங்க இதா இருக்கு. அம்பாட்டில இருந்து ஓடி வந்தப்போ கொஞ்சம் நல்ல துணியையாவது கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இன்னொரு விஷயம், இங்க இப்படி மூலையில உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நாளையில இருந்து நீ வேலைக்கு போகணும். என்ன வேலை? உனக்கு புரியலையா? இல்ல அம்பாட்டிக்கு போய் கொஞ்ச நாள் பெரிய பணக்காரியா நீ வாழ்ந்துட்டு இருந்ததுல மறந்து போயிட்டியா பழைய பால் பிசினஸ? ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? அவகிட்ட இப்படிலாம் பேசாத. நாளையில இருந்து பழையபடி பால் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். யாரு, நீயா? நான் போய் பால் பிசினஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு செலவுக்கு கொடுக்கட்டுமா? பாருங்க, இவளை பழையபடி பால் பிசினஸ் பண்ண சொல்லிதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த வீட்டை ரன் பண்ண முடியும். அதுக்கு பசுமாடுலாம் வேணும்ல. நாம தான் எல்லாத்தையும் வித்துட்டோமே. பசுமாடுங்க இங்க இல்லாத போய் இவ எப்படி பால் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா? டெய்லி ஃபார்முக்கு போய் பால் வாங்கிட்டு வந்ததானே இவ வித்துக்கிட்டு இருந்தா. அப்படி பண்ண சொல்லுங்க. நீங்க இவளோட வண்டியை ஒர்க் ஷாப்ல இருந்து இன்னைக்கே கொண்டு வரணும். அது வண்டி வந்து என்ன? வண்டி ஏதோ ரிப்பேரு, அதனால ஒர்க் ஷாப்ல கொடுத்துருக்கான்னு தானே சொன்னீங்க? ஆமா, ஆனா அந்த ஒர்க் ஷாப்காரன் வண்டியை வித்துட்டானே. வித்துட்டானா? ஆனா சுமதி, அவன் வண்டியை வித்துட்டான்னு தெரிஞ்சதும் அந்த காசெல்லாம் நான் வாங்கிட்டேன் தெரியுமா? ஐயோ கடவுளே, நீங்க அதையும் வித்துட்டீங்களா? அது நடந்து முடிஞ்சு போச்சு. அது அந்த வண்டி நல்லலமா, அதான் அப்பா கொடுத்துட்டேன். சரியா? அடியே, அதனால நீ ஒன்னும் சந்தோஷப்பட வேண்டாம். வண்டி இல்லைனாலும் நீ நடந்து போயே பாலை வாங்கிட்டு வந்து பிசினஸ் பண்ணு. சித்தி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? விட்டா ரொம்ப பேசிட்டு போறீங்க. நான் இங்க வந்திருக்கிறது பழைய இந்துவா இல்ல,
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அது உங்க கனவுல மட்டும்தான் நடக்கும். என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏண்டி, இந்த வீட்ல நீ இருக்கணும்னா நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இங்க யார் சொல்றத கேட்க வேண்டி இருக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். என்னங்க, அவ சொன்னதை கேட்டீங்களா? அவ சொன்னதை நாம கேட்க வேண்டி வரும்ன்றது தானே அவ சொன்னதுக்கான அர்த்தம். இங்க பாரு, நீ சும்மா அவளை நோண்டிக்கிட்டே இருந்தன வையே. அவ எதுக்கு பிசினஸ் பண்ணணும்? அவ தான் ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்காள்ல. அவ அந்த வேலைக்கு போனாலே போதும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அவ அப்படி மேடமா போறதுக்கு நான் எப்பவும் அனுமதிக்க மாட்டேன். அவ பால் வியாபாரம் மட்டும் தான் பண்ணணும். அவளை நான் அந்த பழைய பால் விக்கிறவளா பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க பாத்துட்டே இருங்க, வேற வழி இல்லாம இந்து பழைய பால் பிசினஸ் பண்ணுவா. நான் பண்ண வைப்பேன். இங்க பாரு, ரகு தான் நம்ம வீட்டுல கொண்டு வந்து விட்டு போயிருக்கான், அதை மறந்துடாத. யாரு விட்டா நமக்கு என்ன? நம்ம கையில தான் விக்ரமன் இருக்கானே. அப்படி இருக்கப்ப ரகுவை நினைச்சு ஏன் பயப்படணும்? கோடீஸ்வரனா இருக்கிற விக்ரமன் கூட இருக்கிறப்போ எதுக்காக நாம இந்துவோட போஸ்டிங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கணும்? நீங்க உங்களோட வேலையை பாருங்க. அவளை நான் பழைய பால் விக்கிறவள ஆக்குவேன். இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? கடைசியில விக்ரமனும் ரகு சண்டை போட்டு ஒருத்த சாக போறான். அது யாருன்னு தான் தெரியல. அருண், நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா? இல்ல போலத்த. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்து இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ அவளை ஏன் தேடி போகல? எதுக்காக போகணும்? அவ எங்க போயிருக்கா, எதுக்காக போயிருக்கான்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீயும் இங்க இருக்கிறவங்கள மாதிரியே இந்துவ தப்பா நினைக்காத. இந்து பண்ண வேலை எப்படி? எல்லாரும் அவளை தப்பா தானே நினைப்பாங்க. அருண், இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்துவ பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவையில்லாத ஒரு பழிய சுமத்துறாங்க. அது என்னன்னா, இந்து ரகு கூட ஓடி போயிட்டான்னு. உண்மை அது கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? உனக்கும் இந்துவுக்கும் இடையில அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீயாவது என்கிட்ட சொல்லலாம்ல. நீ இவ்ளோ கோவப்படுறேன்னா உன் விஷயத்துல இந்து ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லு, இல்லைன்னா இந்து உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டால. நான் அவகிட்ட கேட்கலான்னு தான் இருந்தேன், எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனேன் என்ன. ஆனா இந்துவோட போன் உன்கிட்ட தானே இருக்கு. அப்படின்னா அவ உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாளா? அதுதான் அருண், என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்றவதான் இந்து. ஆனா இந்த வீட்டை விட்டு எதுக்காக போறேங்கிற விஷயத்த மட்டும் அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. அதனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். அவ உங்ககிட்ட மறைச்சதுக்கான காரணம் தெரியுதுல்ல. அவ மனசுல தப்பு இருந்திருக்கு. யாராலையும் ஏத்துக்க முடியாத தப்பு. அதனாலதான் அவ பெத்த பொண்ணா பாத்துக்கிட்ட உங்ககிட்டே உண்மையை சொல்லாம போயிட்டா. நான் இங்க திரும்பி வர ஆசைப்படலன்னு இந்து லெட்டர்ல எழுதி வச்சிருக்கா. அது எதுக்காக? அந்த அளவுக்கு நீ என்ன வேதனையை அவளுக்கு கொடுத்த அருண்? அவளுக்கு நான் இல்ல, அவதான் எனக்கு வேதனையை கொடுத்திருக்கா. அது உண்மையா இல்லையா அவகிட்டே கேளுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல. இங்க பாரு, நீ இந்து மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அருண். உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்துச்சுன்னா அதை அப்படியே மறந்துருங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல. நீயும் இந்துவும் பிரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்காக ஒரு வாய்ப்பை நீயே தேடி கொடுத்துட்டு இருக்க? அருண், இந்து அவளோட வீட்டில தான் இருக்கா. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. நானும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். அவளா தானே இந்த வீட்டு விட்டு போனா. அவளே வரட்டும். அருணுக்கும் இடையில இருந்த சந்தேகத்துக்கான காரணம் இதுதானா? ரகுவுக்கும் இந்துவுக்கும் நடந்துச்சுன்னு சொன்ன அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் தான் இந்துவையும் அருணையும் பிரிச்சு வச்சிருக்கு.
இங்க பாரு, எப்பவுமே இந்து அப்படிலாம் பண்ணவே மாட்டா. ரகுவும் அந்த மாதிரி ஒரு பையன் கிடையாது. நீ அருண் கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. சித்தி, நான் அதுக்கு பல தடவை முயற்சி பண்ணிட்டேன். ஆனா அருணோட சந்தேகம் தீரவே இல்லை. அவன் அந்த வாட்ஸ்அப் மெசேஜை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படிலாம் கஷ்டம் வருது? அருண் ஏன் இப்படிலாம் மாறி போயிட்டான்? அருணோட மனசு யாரையுமே எப்பவுமே தப்பா சொல்லவே சொல்லாது. இப்படி சடனா இந்துவை விட்டு பிரிஞ்சுட்டானே. அது அத்தை, ரகுவுக்கும் இந்துவுக்கும் நடுவில் நடந்த மெசேஜ்ல அண்ணன் ரகுவை பிளாக் பண்ணியும் இந்து அதை அன்பிளாக் பண்ணி மெசேஜ் அனுப்பினப்போதான் அண்ணனுக்கு அதிகமா சந்தேகம் வந்துச்சு. இந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. அதனாலதான் எல்லா பிரச்சனையும். இல்லம்மா, இந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. இந்து அப்படி பண்ணிட்டான்னு நீங்க யாரும் சொல்லாதீங்க. செய்யாத ஒரு தப்ப அவங்க மேல சுமத்துறது ரொம்ப பெரிய தப்பு. அத கடவுள் மன்னிக்க மாட்டாரு. என்ன ஆனாலும் இந்துவும் அருணும் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி பிரிஞ்சு வாழவே கூடாது. இதுதான் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைனா நாம எல்லாரும் அவங்க கிட்ட பேசி அதை முடிச்சு வைக்கணும். முடிச்சுதான் ஆகணும். மது, ஒரு நிமிஷம் இல்ல. அருண் பிளாக் பண்ண ரகுவோட நம்பரை இந்து அன்பிளாக் பண்ணிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது இந்துவோட போன்ல ரகுவோட நம்பரை பிளாக் பண்ணதே நான் தான். அதை அன்பிளாக் பண்ணிட்டாங்கன்னு 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அது நானும் அருணும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தெரியும்? அது உன் முகத்துல ஒரு பதட்டமும் தடுமாற்றமும் தெரியுது. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தானே நான் சொன்னேன். அது உனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு தான் நான் கேட்குறேன். உண்மையை சொல்லு மது, இந்துவுக்கும் ரகுவுக்கும் நடந்த வாட்ஸ்அப் சாட்டிங்கை பற்றி உனக்கு தெரியுமா? அது ஓஹோ, அப்படின்னா அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல. எனக்கும் அருணுக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லியே ஆகணும். அது என்கிட்ட அண்ணன் தான் சொன்னாரு. அருண் உன்கிட்ட சொன்னானா? என்ன பிரச்சனைன்னு அண்ணன் கிட்ட கேட்டப்பதான் அவர் சொன்னது வச்சு இப்ப சொன்னேன். அது தவிர உங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி தானே இந்த வீட்டுல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மது, நம்ம வேணும்னே ஒரு சத்தியத்தை கெட்டியா பிடிச்சுக்கலாம். ஆனா அந்த சத்தியம் பொய்யாயிடக்கூடாது. நீங்களும் அண்ணன் மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. இருங்க. ராகு, எனக்கு என்னன்னா இந்து நினைச்சுதான் ஒரே வருத்தமா இருக்கு. அவ இப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அவளுக்கு எப்படி இப்படி எல்லாம் தோணுச்சு? மாமாட்டி, இருந்தாலும் சரியான நேரத்துல நீங்க அங்க போனது நல்லதா போச்சு. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அம்பாட்டி வீட்ல அவ்வளோ பெரிய பிரச்சனையா என்ன? அருண் அவளை அடிச்சிட்டான். அது அவளுக்கு கோவம். அதுவும் பண்ணாத தப்புக்கு அவளை போட்டு அடிச்சிருக்கான். பாவம், அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. ரகு, எனக்கு இப்பவும் ஒரு விஷயம் புரியவே இல்லப்பா. என்னதான் நினைச்சு பார்த்தாலும் என் சந்தேகம் போகவே மாட்டேங்குது. நீயும் இந்துவும் உங்க போன்ல மெசேஜ் அனுப்புனதை அருண் கண்டுபிடிச்சிட்டாங்கிறதா அவங்களோட பிரச்சனை. உன்னோட போன்ல இருந்து இந்துவோட போனுக்கு எந்த மெசேஜும் போகலங்கிறது உண்மைதானே? அப்பா, ரகு, நீ எந்த தப்பும் பண்ணலன்னு ஓப்பனாவே சொல்லிட்ட.
இருந்தாலும் அப்பாவால இதை கேட்காம இருக்க முடியலப்பா. உன் சைடுல இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்ப நீ பண்ணிருக்கியா என்ன? என்ன சொன்னீங்க? மாமா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பாருமா, ஆரம்பத்துல இருந்தே இந்துவை இவன் லவ் பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். மனசுக்குள்ள இருந்த காதலால இவன் அந்த தப்ப பண்ணுனானான்னு தான் நான் கேட்டு. போத நிறுத்துங்க அப்பா. என்ன பார்த்தா இப்படி கேக்குறீங்க? அந்த காதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. என்ன பார்த்தாலே உங்களுக்கு தப்பா தான் தோணும். மாமா நீங்க ரகு மாமா கிட்ட அந்த மாதிரி கேட்டீங்க? அவரு ரொம்ப வருத்தப்பட்டு போறாரு போல. ஒரு சந்தேகத்தினால தான் நான் அப்படி கேட்டேன். ஆமா, உனக்கு அந்த சந்தேகம் வரலையா? எனக்கெல்லாம் அந்த சந்தேகம் வரல மாமா. இத பாருமா, நீ அந்த விஷயத்தை முழுசா நம்பலையா? நான் முழுசா நம்புறேன். நான் ரகு மாமாவோட போன் எடுத்து பார்த்தேன் மாமா. அந்த போன்ல இருந்து இந்துவோட நம்பருக்கு எந்த மெசேஜுமே போகல. அப்படியாம்மா? இந்துவோட நம்பர்ல இருந்து ரகு மாமாக்கு எந்த மெசேஜும் வரல. அப்படின்னா இந்துவோட போன்ல இருந்து அருண் கண்டுபிடிச்ச அந்த மெசேஜ் எல்லாம் அது எப்படி வந்துச்சு? அதுல ஏதோ திருட்டுத்தனம் இருக்கு மாமா. திருட்டுத்தனம் இருந்தா அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே? அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்காம அவன் எதுக்கு இந்து மேல சந்தேகப்பட்டான்? அதாம்மா எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கும் சத்தியமா புரியல மாமா. இருந்தாலும் ரகு மாமாவும் இந்துவும் அப்படி ஒரு தப்பு பண்ணலங்கிறது உண்மை. அருண் அண்ணா தான் அந்த போலியான மெசேஜை பார்த்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் மகனால தான் இந்துவோட வாழ்க்கை வீணா போச்சுல்ல. இப்போ எந்த தப்பும் பண்ணாத என் பையன் எப்படி இதுல வந்து மாட்டிக்கிட்டான்? மாமா, அருண் அண்ணாக்கும் இந்துக்கும் இருக்கிறது ஒரு போன் விஷயத்தால வந்த பிரச்சனைன்னு தானே நமக்கு தெரியும். உண்மையான பிரச்சனை இதுதானே நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது எல்லாரும் சேர்ந்து ரகு மாமாவை இப்படி சந்தேகப்படுறது எவ்வளவு தப்பு. நீங்களும் ரகு மாமாவை சந்தேகப்பட்டீங்க, குத்தம் சொன்னீங்க. நீங்களே இப்படி பேசினா ரகு மாமா மனசு வருத்தப்படும்ல. நான் ரகுவை கொஞ்சம் பார்க்கணும். நீ என்ன அவன் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போம்மா. ரகு, அப்பா சொன்ன வார்த்தை உன்னை கஷ்டப்படுத்துதில்ல? எனக்கு தோணுன ஒரு சந்தேகத்தை தான்ப்பா நான் உன்கிட்ட கேட்டேன். நீ தப்பு பண்ணிட்டேன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? ரகு, நீ அந்த தப்பை பண்ணவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. பா, நான் ஒரு ஆள் அடிச்சேன்னு சொல்லுவேன். நான் இந்த தப்பை பண்ணவே இல்லையே. நீங்க அந்த தப்பை பண்ணவே இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா உங்களை தான் எல்லாருமே தப்பு சொல்றாங்க. அதனால நீங்க அந்த தப்பை பண்ணவே இல்லைங்கிறத நீங்க தான் நிரூபிச்சாகணும். லக்ஷ்மி, இந்த நேரத்துல நான் யார்கிட்ட எது சொன்னாலும் அது தப்பா தான் தோணும். ரகு, அப்படின்னா இந்துவோட நிலைமை என்ன? அருண் வந்து அவளை கூட்டிட்டு போவானா என்ன? கூடிய சீக்கிரமே அருண் நான் வந்து இந்துவை கூட்டிட்டு போறதுதான் நல்லது. அந்த வீட்டுல அவளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லையே. அந்த விக்ரமன் வேற அங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கான். இந்துவோட வாழ்க்கை இப்ப ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. சுமதி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவதான் அந்த விக்ரமனை பால் ஊட்டி வளர்க்குறா. விக்ரமன் நினைச்சு நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. அந்த வீட்டுல இந்து இருக்கிறதுனால விக்ரமன் ஏதாவது பண்ணிடுவான்னு பயந்தா அதை நான் பாத்துக்கிறேன். ரகு, நீ அவன் கூட அடிதடி எதுக்கும் போகாத. நான் வேற என்னதான்ப்பா பண்ண முடியும்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விக்ரம்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண எனக்கு தெரியும். அவன் என்னதான் பண்ணிடுவான்னு நானும் பாக்குறேன். அம்மா, ரகு இப்ப சொல்லிட்டு போறதுல ஏதோ வஞ்சகம் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த விக்ரமனோட தம்பி கொலை கேஸ்ல
ரகு மேல இன்னும் விசாரணை இருக்குல்ல, அது கூட சேர்த்து இன்னொரு கேஸ் வந்தா நம்ம என்ன செய்யறது? இந்து அந்த வீட்ல இருக்கதான் மாமா இன்னும் பிரச்சனை அதிகமாகும். கூடிய சீக்கிரத்துல அருண் அண்ணாக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனையை நம்ம தீர்த்தே ஆகணும். அதுக்கு பிரச்சனை என்னன்னு இன்னும் சந்தேகமா தானே இருக்கு. அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அம்மா, நீ ஒரு வேலை பண்ணுமா. சொல்லுங்க மாமா. நீ எனக்கு இந்துவுக்கு கால் போட்டு கொடுமா. நான் இந்துக்கிட்ட கொஞ்சம் பேசணும்மா. சரிங்க மாமா, நான் போய் ஃபோன் கொண்டு வரேன். ம். இந்த போனுக்கு யார் கால் பண்றாங்க? லக்ஷ்மியா? யாரா இருக்கும்? அம்மா இந்து, நான் தான்மா ஸ்ரீதரன் மாமா பேசுகிறேன். லக்ஷ்மி ஃபோனில் இருந்தம்மா பேசுகிறேன். அம்மா, எல்லாமே இந்த மாமாவுக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாமா, லக்ஷ்மி, ரகு எல்லாரும் உன் கூட இருக்கும். ஆமா, நீ ஏன் எதுவும் பேசாமல் இருக்க? ஹலோ மிஸ்டர், நீங்க இந்து கிட்ட பேசுறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இந்து இல்ல. இந்த போன்ல இந்துக்கு கால் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இந்த போனு அவர் புருஷன் கஸ்டடியில இருக்கு. மன்னிக்கணும், எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க யாரு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஸ்ரீதரன், ரகுவோட அப்பா. ஓஹோ, அவன் அப்ப நீங்க தானா? உங்க புள்ள இங்க இருந்து இந்துவை கடத்திட்டு போனப்போ அவ போனை எடுத்துட்டு வரலன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஆமா, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? உங்களோட பையன் ரகு அந்த பாவப்பட்ட இந்துவோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டானே. எல்லாம் தெரிஞ்சு எதுக்காக இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்க? இந்துவை உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி தான் இப்ப இவளுக்கு கால் பண்ணீங்களா? ஃபோன்ல யாரு? லட்சுமி, போன்ல இந்து பேசலம்மா. அந்த வீட்ல இருந்து வேற யாரோ பேசுறாங்க. என்கிட்ட கொடுங்க. ஹலோ, யாருங்க பேசுறது? ஓஹோ, நீதான் லக்ஷ்மியா? நீ உன்னோட போனை ரகுவோட அப்பா கிட்ட கொடுத்து எதுக்காக கால் பண்ண சொன்ன? இது இந்துவோட போனாச்சே. இந்து கிட்ட பேசணும்னா இந்து போனை தவிர வேற யார் போன்ல நான் பேசுறது? நீங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிதான் இந்துவை ரகு கடத்திட்டு போயிட்டானா? இருந்தாலும் இவ்ளோ கேவலமான செயலை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியாம கண்டபடி எல்லாம் பேசாதீங்க. இத பேசக்கூடாதுன்னா இந்துவும் ரகுவையும் பத்தி பேச இதை விட நிறைய இருக்கு. அதுக்கான சாட்சி எல்லாம் இந்த போன்ல தான் இருக்கு. போன்ல இருக்கிறதெல்லாம் இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இது தெரிஞ்சதுனாலதான் இந்த ரகு கூட ஓடி போயிட்டான். நடந்தது அதானே. நீங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. ரகு அம்மா இந்துவை பத்தி பேசுறதுலாம் அனாவசியமான விஷயம். அவங்க 2 பேருக்கு இடையில இல்லாத விஷயத்த பத்தி எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? நீ யாரடி ரகுக்கும் இந்துக்கும் வக்காலத்து வாங்குற? நீ யாரடி இந்துவோட போன் எடுத்து பேசிட்டு இருக்க? இங்க பாரு, என்னை பத்தி சரியா தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அம்பாட்டு ஷேனாய் வீட்டுல இருக்க அபிராமி யாருங்கிறத நீ இந்து கிட்டே ரகு கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீ எவ்வளவு பெரிய அம்பாட்டி சேனையோட கொம்பா இருந்தா எனக்கு என்ன? நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கவே விரும்பல. ஆனா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். எந்த தப்பையும் பண்ணாத ரகு மாமா இந்துவை பத்தி அசிங்கமா பேசாத. இந்துவை கூட்டிட்டு ரகு ஓடி போனதுக்கு அப்புறமா என்ன கதையை நீ சொல்ல போற? என்ன நடக்க போதுன்னு நீயே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப. ஆமா, நீ யாரு? இந்துவ மாதிரியே ரகு உன்னையும் கூட்டிட்டு ஓடி வந்துட்டானா என்ன? சி, நிறுத்தடி, போன வை. அம்மா, இப்ப போன்ல பேசுற பொண்ணு ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல, தப்பா அதிகமாக்கணும்னு ஆசைப்படுறா. மாமா, அருண் அண்ணாக்கும் இந்துக்கும் இருக்கிற பிரச்சனை சாதாரணமானது இல்ல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன சொல்ற? அந்த வீட்ல இருக்க எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ணி ஆ இந்துவோட அப்பா நம்பர் உங்ககிட்ட இருக்குதானே? அந்த நம்பரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? உனக்கு எதுக்கு இந்துவோட அப்பா நம்பர் தேவைப்படுது? அங்க ஃபோன் பண்ணி என்ன பேச போற? நான் இந்து கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் நான் கேக்குறேன். அவகிட்ட நீ இப்ப என்ன பேச போற? இங்க நடக்கிற விஷயத்த ஒண்ணும் நீ அவகிட்ட சொல்ல வேண்டாம். அண்ணி, இந்து உங்களோட மருமகளா இருக்கலாம், ஆனா அவ என்னோட கம்பெனில ஒரு பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா, அதை மறந்துடாதீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டை விட்டு ஓடி போனவள திரும்பவும் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு என் மகனை நீ அவமானப்படுத்தணும்னு பிளான் பண்ணிருக்கியா? அண்ணி, அவ ஒண்ணு ஓடி போகவே இல்ல. புருஷன் கூட ஒரு சின்ன மனஸ்தாபம் உண்டாகி பிறந்த வீட்டுக்கு தான் போயிருக்கா. உங்களோட மருமக தான் இந்துங்கிறத நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க. உங்க மருமக ஓடி போயிட்டான்னு சொல்றது நல்லாவா இருக்கு சொல்லுங்க? இங்க பாரு பார்வதி, இந்து இங்க இருந்து போனதும் உன்னோட நம்பிக்கை போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆபீஸ்ல இந்து இல்லனா உன்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆபீஸ்க்கு இனிமே இந்து வருவான்னு நீ நினைக்காத. அவ வரமாட்டா. எப்படி அவ வருவா? என்னோட போஸ்டிங்ல அவளை உட்கார வச்சு நீ என்ன வெளிய அனுப்ப பார்த்தல, இப்ப என்ன ஆச்சு? அவ ஓடி போனதுமே தெரிஞ்சிருக்குமே இந்துவோட கிரெடிபிலிட்டி. அண்ணி, இந்து ஓடி போயிட்டா அப்படிங்கிற வார்த்தை இனிமே நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ? உங்களை நான் என்ன பண்ணுவேன்? மல்லாக்க படுத்து எச்சு துப்புனா அது யார் மேல விழும்? அவங்க மேலதான் விழும். அதுக்காக தான் சொன்னேன். சித்தி, அத்தை சொன்னதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? ஓ, நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டல. நான் இங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நின்னுட்டு இருந்தேன். இந்து ரகு கூட தான் ஓடி போயிருக்கா. அந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணி தரேன். பாருங்க, இந்துவோட இந்த போனுக்கு தான் ரகுவோட வீட்ல இருந்து கால் பண்ணாங்க. நான் தான் அந்த போன் அட்டென்ட் பண்ணேன். ரகுவோட வீட்ல நடந்து முடிஞ்ச மீட்டிங்க்கு அப்புறமா இந்து ரகு கூட ஓடி போயிருக்கா. அது உனக்கு எப்படி தெரியும்? இந்து இந்த வீட்டை விட்டு போனதுக்கு ரகு வீட்ல நடந்த பிரச்சனைக்காகவா இல்ல இந்த வீட்ல நடந்த பிரச்சனைக்காகவா? சித்தி, ரகுவோட ஃபேமிலி கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் என் மனசுல தோன்ற விஷயத்தை தான் நான் சொன்னேன். இந்துவோட போன் அட்டென்ட் பண்ண சொல்லி உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இது அருண் கிட்ட தானே இருந்துச்சு. எதுக்காக நீ அட்டென்ட் பண்ண? அருண் மாமா ரூம்ல இல்ல, போன் ரிங் ஆச்சேன்னு எடுத்து பேசினேன். அது என்ன பெரிய குத்தமா? பார்வதி, நீ என்னதான் இந்துவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் என் பையனுக்கு அவ பண்ண துரோகம் என்னைக்குமே மாறாது. நீங்க எதுக்காக இப்ப இந்துவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஓடி போன ஒரு ஆளை பத்தி பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும்? அருண் மாமா, இந்துவோட போனுக்கு ரகு வீட்ல இருந்து கால் பண்ணாங்க. ரகுவோட ஃபேமிலி எதுக்காக இந்துக்கு கால் பண்றாங்க? அப்படின்னா நிச்சயம் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கு. அருண், அந்த போனை என்கிட்ட கொடு. ரகு வீட்ல இருந்து யாராவது கால் பண்ணாங்கன்னா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அவங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. நீ அந்த போனை என்கிட்ட கொடு. இந்த போனை நான் யாருக்கிட்டையும் கொடுக்கறதா இல்ல. என்னுடைய அனுமதி இல்லாம இதை யாரும் தொடக்கூடாது. உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பார்வதி, இப்போ நீ என் பையன் கிட்ட சொன்னத அவன் ஏன் கேட்காம போயிட்டான்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்ல நீ என்ன ஆட்டம் ஆடின? என் பையனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு எதிராவே அவனை பேச வச்ச. அம்மாவை அவமானப்படுத்தி அத்தை சொல்ற பேச்ச மட்டும் கேட்கறவனாவே அவன் மாறி இருந்தான். இங்க பாரு, அருண் என்னோட பையன். அவன் என்னோட பையன், எனக்கு மட்டும்தான் பையன். இதுக்கப்புறமாவது அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.